நேர்களுக்கு வணக்கம். களம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தீவிரவாதத்தை தோற்கடித்த இலங்கையின் அனுபவங்கள் என்ற தலைப்பிலான போர் கருத்தரங்கு இந்த வாரம் கொழும்பில் நடைபெறவுள்ளது. நாளை 31ஆம் தேதி தொடக்கம் வியாழன் ஜூன் 2ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கு உலகளாவிய ரீதியாக பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருப்பது அனைவரும் அறிந்தது. போரின் இறுதிக் கட்டத்தில் அரச படைகள் போர் குற்றங்களை இழைத்ததாக ஐநாவின் குற்றச்சாட்டுகளுக்குள்ளாகியுள்ள நிலையில் மற்றொரு பக்கத்தில் அந்த போரின் அனுபவங்களை உலக நாடுகளுடன் அரச படையினர் பகிர்ந்து கொள்ளப் போகின்றனர். போர் குற்றங்களை புரிந்த படையினரின் அனுபவங்கள் எப்படி ஏனைய நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பும் மனித உரிமை அமைப்புகள் இந்த மோசமான அனுபவத்தை இலங்கை ஏனைய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முனைவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளன. சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உள்ளிட்ட சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இதற்கு எதிராக வலுவான பிரசாரங்களை மேற்கொண்டு வந்தன. இப்போதும் அத்தகைய பிரசாரத்தை தொடர்ந்து வருகின்றன. ஆனால் இந்த கருத்தரங்கை புறக்கணிக்குமாறு மனித உரிமை அமைப்புகள் செய்த பிரசாரம் தோல்வியில் முடிந்துவிட்டதாகவும் இதனால் தமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் கூறியுள்ளார் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஜகத் ஜயசூரிய. கடந்த திங்கட்கிழமை கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்த ராணுவ தளபதி இந்த போர் கருத்தரங்கு பற்றி தெளிவுபடுத்தினார். இந்த கருத்தரங்கில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 பிரதிநிதிகள் பங்கேற்பதாகவும் 11 நாடுகள் இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ இந்த கருத்தரங்கில் பங்கேற்குமாறு தெரிவு செய்யப்பட்ட 53 நாடுகளுக்கும் ஐநாவுக்கும் அழைப்புகளை அனுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாடுகள் பற்றிய சரியான தரவுகளை வெளியிடுவதை ராணுவ தலைமையகம் தவிர்த்து வருகிறது. முன்னதாக இந்த கருத்தரங்குக்கென்று உருவாக்கப்பட்ட இணையதளத்தில் அழைக்கப்பட்ட நாடுகள் மற்றும் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பிரதிநிதிகளை அனுப்பவுள்ள நாடுகளின் விவரங்கள் என்பன பிரசுரிக்கப்பட்டிருந்தன. பின்னர் திடீரென அந்த விவரங்கள் நீக்கப்பட்டன. கடைசியாக அந்த இணையதளத்தில் அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாடுகளின் பட்டியலில் 31 நாடுகள் இடம்பெற்றிருந்தன. அவற்றில் 10 நாடுகள் இலங்கை அரசினால் அழைக்கப்படாத நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரி, நைஜீரியா, கென்யா, தான்சானியா, ஓமான், ஜிம்பாப்வே, ஜாம்பியா, மொசாம்பிக், போட்ஸ்வானா, கானா போன்ற நாடுகளை அந்த 31 நாடுகளில் அழைக்கப்படாத நாடுகளாக இடம்பெற்றிருந்தன. அதேவேளை முன்னதாக அழைப்பை உறுதி செய்ததாக அறிவிக்கப்பட்ட 31 நாடுகளில் ஜப்பான், ஆஸ்திரேலியா, செக் குடியரசு, ருமேனியா, கனடா போன்றன தமது பிரதிநிதிகளை அனுப்ப முடியாது என்று இப்போது கூறியுள்ளன. முன்னர் அழைப்பை ஏற்றதாக அறிவிக்கப்பட்ட 31 நாடுகளிலிருந்து இப்போது பின்வாங்கியுள்ள 6 நாடுகளை கழித்தால் 25 நாடுகள்தான் தரும். இந்த 25 நாடுகளுடன் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, சவுதி அரேபியா, செனகல் உள்ளிட்ட பல நாடுகளும் இப்போது அழைப்பை உறுதி செய்துள்ளன. இலங்கை அரசினால் அழைக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை என்பது மிகவும் குறைந்த அளவிலானதாகவே இருக்கும். இவற்றில் கூட செனகல், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அரசாங்கத்தால் அழைக்கப்படாதவையே. இந்த கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள 42 நாடுகளில் கணிசமானவை அழைப்பு அனுப்பப்படாத நாடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நாடுகளின் எண்ணிக்கை சுமார் 20 வரை இருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. இந்த வகையில் அரசாங்கம் அனுப்பிய அழைப்பை நிராகரித்த அல்லது ராணுவ பிரதிநிதிகளை அனுப்பாத நாடுகளின் எண்ணிக்கை பாதிக்கும் மேல் என்பது உறுதியாகிறது. குறிப்பாக அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நோர்வே, செக் குடியரசு, ஸ்லோவாக்கியா, நெதர்லாந்து, ருமேனியா போன்ற பல நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளன. அமெரிக்கா தனது ராணுவ பிரதிநிதிகள் எவரையும் அனுப்பாத போதும் பார்வையாளராக பங்கேற்க கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரக பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் லாரன்ஸ் ஸ்மித்தை அனுப்ப உள்ளது. ஆஸ்திரேலியா, நோர்வே, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்
கொழும்பிலுள்ள தமது தூதுவர்களை அனுப்ப உள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த கருத்தரங்குக்கு ராணுவ பிரதிநிதிகளை அனுப்பாத நாடுகள் தூதுவர்களையாவது அனுப்பலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த கருத்தரங்கின் அடிப்படை நோக்கம் பெரும்பாலான நாடுகளின் ராணுவ தளபதிகளை அழைத்து உலகின் சிறந்த ராணுவம் இலங்கை ராணுவமே என்று காட்டுவதும் போர் குற்றச்சாட்டுக்களை நிராகரிக்கும் கருத்துக்களை முன்வைப்பதுமே ஆகும். ஆனால் இந்த நோக்கத்தை அடைவதில் இலங்கை ராணுவம் பின்னடைவையே சந்தித்துள்ளது. உண்மையில் ஆப்பிரிக்காவின் மிகச்சிறிய நாடான செனகல் மட்டும்தான் தனது பாதுகாப்பு அமைச்சரையும் ராணுவ தளபதியையும் அனுப்ப போகிறது. அதுகூட முன்னதாக அழைப்பு விடுக்கப்படாத நாடுகளில் ஒன்றுதான். வேறெந்த நாடுகளின் ராணுவ தளபதிகளும் இதில் பங்கேற்கவில்லை. உயர்நிலை அதிகாரிகள் என்று பார்த்தால் பங்களாதேஷ் ராணுவத்தின் லெப்டினன்ட் ஜெனரல் நிலை அதிகாரிதான் உயர்ந்த நிலையில் உள்ளவராவார். அடுத்து பாகிஸ்தானின் மேஜர் ஜெனரல் ஒருவரும் வருகின்றார். இந்தியாவை பொறுத்தவரையில் 3 ராணுவ கேர்னல்களை மட்டுமே அனுப்ப உள்ளது. மிகப்பெரிய படையமைப்பை கொண்டுள்ள இந்தியாவிலிருந்து வெறும் 3 கேர்னல் நிலை அதிகாரிகள் வருவது ஆச்சரியத்துக்குரியது. இதை இந்தியா ஒரு பெரிய விவகாரமாக கருதவில்லை என்பதையே இளம் அதிகாரிகளை அது அனுப்புவதில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆப்கானிஸ்தானில் பணியாற்றும் கூட்டுப்படைகளின் தளபதியான அமெரிக்க ஜெனரல் டேவிட் பெட்ராயஸை இந்த கருத்தரங்குக்கு அழைக்க பெரும்பாடுபட்டது அரசு தரப்பு. அதாவது அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் எப்படி செயற்படுவது என்று போதிக்க விரும்பியது. ஆனால் இந்த அழைப்பை அமெரிக்க ஜெனரல் டேவிட் நேரமில்லை என்று கூறி நிராகரித்து விட்டார். செக் குடியரசு இலங்கைக்கு போரில் ஆயுதங்களை அள்ளிக் கொடுத்த நாடு. ஆனாலும் ஐரோப்பிய ஒன்றியம் பின்வாங்கியதும் அதுவும் தானாகவே ஒதுங்கிக் கொண்டுள்ளது. ஆக இப்போது உலகில் சக்தி வாய்ந்த அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் ஒதுங்கிக் கொள்ள சின்னஞ்சிறிய முக்கியத்துவம் அற்ற நாடுகளை அழைத்து வந்து இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க அரசாங்கம் முடிவு செய்துவிட்டது. ராணுவ பிரதிநிதிகளை அனுப்பாது போனாலும் பரவாயில்லை, தூதுவர்களையாவது அனுப்புங்கள் என்று ராணுவ தளபதி கூறியுள்ளது எந்த நாடும் தம்மை புறக்கணிக்கவில்லை என்பதை காண்பிக்கவே. இந்த கருத்தரங்கில் என்ன கூறப்படுகின்றது என்பதை அறிய பல நாடுகள் தூதுவர்களை அனுப்பலாம். ஆனால் ராணுவ கருத்தரங்கு என்ற வகையில் அவர்களின் பிரசன்னத்தை ராணுவ நோக்கிலானதாக கருத முடியாது. அவர்களின் ராஜதந்திர கடமையை நிறைவேற்றுவதற்கான பணியாகவே அது அமையும். இந்த கருத்தரங்கில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்ட நாடுகள் அதை நிராகரித்த நாடுகளின் விவரத்தை அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. அந்த நிலை தொடரவே போகின்றது போலுள்ளது. ஏனென்றால் இந்த கணக்கை காட்டினால் ராணுவத்தின் போர் கருத்தரங்கை நிராகரித்த வலிமை மிக்க நாடுகளின் விவரங்கள் வெளியாகிவிடும். போர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இலங்கை முன்வந்த போதும் அதை பெற்றுக்கொள்ள உலக நாடுகள் தயங்குவது அல்லது புறக்கணிப்பது, இந்த போர் வெற்றி கொள்ளப்பட்ட முறையை அந்த நாடுகள் அங்கீகரிக்கவில்லை என்பதையே புலப்படுத்துகிறது. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.